வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்தது போலதான் விஜய் சார் இந்த பாட்டில் எப்படி வருவாரு, என்ன கெட்டப்ல வருவாரு, டான்ஸ் எப்படி பண்ண போறாரு, அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் எப்படி இருக்கும், பாட்டை எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, யார் பாடியிருப்பாங்கன்ட்டு இது எல்லாமே இந்த பாட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாவே இந்த சாங்ல வந்து விஜயோட கெட்டப் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப போட்டு டிசைன் பண்ணாம, ரொம்ப போட்டு காஸ்டியூம் ஒரு சொதப்பல் பண்ணாம, நீட் அண்ட் பெர்ஃபெக்டா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. லைக் ஒரு வேட்டைக்காரன் சூரா, அந்த வில்லு குருவி அந்த படத்தில் பார்த்த அந்த காஸ்டியூம் லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்பை வந்து அப்படி எடுத்து கொடுக்குதுங்க. ஒரு ஷூ போட்டிருக்காரு, வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அது உள் பனியன் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா டக்கிங் பண்ணாமல் கீழே இழுத்து விட்டுருக்காரு. பட்டன் ஒரு 3 பட்டன் திறந்து விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவாங்க, அந்த ஒரு 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 ஸ்ட்ரக்சரில் எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுவாருன்ட்டு அந்த எஃபர்ட்லெஸ்ஸுக்கு வந்து டெஃபினிஷன் இந்த ஸ்டெப்பு தாங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தமிழ் சினிமாவில் இல்லைங்க, இந்திய சினிமாவில் முக்கியமான டான்சர்ஸில் ஆக்டர்ஸில் யாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடுவாங்கன்னா விஜய் அவர்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா என்னதான் சிரமமான ஸ்டெப்பாக இருந்தாலும், கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தாலும், ஒரு ஃப்ளோர் டான்ஸாக இருந்தாலும் மூஞ்சியில் வந்து அதை காட்ட மாட்டார். ரொம்ப 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 அந்த ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடுவார்ல. இந்த டான்ஸை வந்து யாரோட ஆடலாம், பட் ஆடுறவங்க எல்லாருமே விஜயோடைய அந்த மீட்டருக்கு கண்டிப்பாக வந்து மேட்ச் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா விஜய் ஆடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பூஜா ஆடி இருக்காங்க, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மமிதா ஆடி இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் விஜய் ஆடும்போது விஜய் மட்டும் தான் பார்க்க தோணுது, 2 பேரை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஸ்க்ரீனை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து விஜய் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த ஒரு 51 வயதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்களா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சாங்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கும். இப்போவும் ட்ரெண்டிங் தான். ஆனால் இந்த டைமில் இந்த சாங் வரும்போது நல்லாவே ட்ரெண்டிங் ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிரியேட் ஆகணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா ரீசெண்டாக இந்த 1.5 வருஷத்தில் விஜய் சார் வந்து அதிகமாக அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் முகத்தை வெளியே காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடிக்கடி விஜய் சார் முகத்தை பார்க்குறோம். பெருசாக விஜய் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஒரு மேஜிக் வந்து டக்குன்னு வரல. போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு, டக்குன்னு வரல, அந்த ஒரு ஃபயர் வரல. அதுக்கு காரணம் வந்து விஜய் சாரை அடிக்கடி நம்ம வெளியே பார்க்கறதுனால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தோணுதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாங் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. கேட்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைப்ல தான் இருக்கு. அனிருத்துடைய வாய்ஸாக நல்லா இருக்குங்க. அரியோட லிரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சார் இடையில ஒரு லைன் பாடியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. முக்கியமாக இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 1 நிமிஷத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதை டைரெக்டாக தேட்டரில் தான் பார்க்க முடியும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணலாம். அது டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா விஜய் சாருக்கு கடைசி படனால அந்த கடைசி டான்ஸ் வரப்போது ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.